கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கறத நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு கல்யாணத்தை பண்றது எவ்வளோ கஷ்டம், ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கறது மேபி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய விஷயமா இருந்திருக்கலாம். அதனால அப்ப அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த காலத்துல பணம் ரொம்ப இல்லாதவங்க உறவினர்களை மட்டுமே நம்பி கல்யாணம் பண்ணுவாங்க. அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி ஆளுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்து அந்த கல்யாணத்தை ஜம்முன்னு நடத்திடுவாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லைல்ல. அதுவும் இந்த காலத்துல கான்ட்ராக்ட் விட்டா போதும். சாப்பாடுலேருந்து, டெக்கரேஷன்லேருந்து, ரிட்டர்ன் கிஃப்ட்லேருந்து எல்லாத்தையுமே அந்த ஒரு கான்ட்ராக்டரே பார்த்துப்பாங்க. உறவினர்களும் இல்லை, பணமும் இல்லை. அப்போ அப்படி ஒரு கதையை தான் இப்போ நீங்க கேட்க போறீங்க. இப்போதான் என் பொண்ணுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணேன். நான் தனியாக இருந்ததை இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் என் பிள்ளைங்களை வளர்த்தி பிள்ளைய ஆளாக்குற வரைக்கும் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் அவ்வளோக்கா சம்பாதிக்க மாட்டார். அதனால் நான் முன்னாடி நின்று நான் பண்ணுற சமையல் வேலையை வச்ச காசை வச்சு தான் நல்லா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி போட்டு இந்த அளவுக்கெல்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டேன். ஆனால் கல்யாணம் பண்ணுறப்ப என்கிட்ட சுத்தமாக எப்படின்னா ஒரு 1000 ரூபா இல்லை, ஒரு 500 கூட என் கையில் இல்லை. மாப்பிள்ளை வீட்டில் வந்தவங்க முக்கியமாக அது முடிக்கணும், கல்யாணம் கம்பல்சரி எங்கள் செஞ்சு கொடுத்துருங்கன்ட்டாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சமையலுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். நான் வாங்குறது வீட்டு செலவுக்கும் அதுக்கும் சரியாக போகுது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் நான். சரி, அவங்க கேட்குறப்ப நம்ம வேண்டான்னு தட்டி கழிக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நான் சரின்னு சொல்லி போட்டு எல்லாம் பேசி நான் முடிச்சுட்டேன். என்னால் சிம்பிளாக வீட்டில் கூப்பிட்டு ஒரு நிச்சயம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். என்னடா பண்ணுறது, பத்திரிக்கை அடிக்க என்கிட்ட கையில் காசு இருந்த காசு ஒரு 2000 கொடுத்து எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தரணுமோ, பத்திரிக்கைக்கு, சமையலுக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். ஆனால் லாஸ்ட்டில் என்ன பண்ணு, கல்யாணத்துக்கு ஒரு 20 நாள் பக்கம் நெருங்க என்ன ஆகுது, சுத்தமாகவே என் கையில் காசு இல்லை. நான் இன்னொரு பக்கம் தெரிஞ்ச பக்கம் தான் நான் பணம் கேட்ட பக்கம் லாஸ்ட்டில் அவங்க இதே மாதிரி கை விரிச்சிட்டாங்க. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு சாமி தான் கும்பிட்டேன். உன்னை தான் சரணாகதி அடைஞ்சிருக்கிறேன், லாஸ்ட்டில் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி போட்டு சாமியை தான் கும்பிட்டேன் நான். அப்புறம் என்னன்னு தெரியல, டப்புன்னு ஒரு 10 நாள் இருக்கும்போது மட்டும் எனக்கு மொத்தம் 8 பேர். நான் இப்போ வேலை செய்கிற வீட்லேயும் பணம் கொடுத்தாங்க, இதுக்கும் சொந்தத்துலேயும் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் கல்யாணமும் இப்போ வர ஸ்டேஜில் அது லாஸ்ட்டில் கை விரிச்சிட்டாங்க. ஒரு 8 பேர் எனக்கு முகம் தெரிய பணம் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி வந்துச்சு. ஏன்னா நான் கஷ்டப்படுறதை பார்த்து போட்டு லாஸ்ட்டில் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 8 பேர் எனக்கு நான் என்னென்ன எதிர்பார்த்தனோ அந்த காசெல்லாம் தன்னை போல் எனக்கு கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் தான் நான் கல்யாணத்தை முடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. எனக்கு வாழ்நாள் உயிர் இருக்க வரைக்கும் அந்த 8 பேரை கம்பல்சரியாக நான் மறக்கவே மாட்டேன். அந்த 8 பேர் உதவுனால தான் என் பிள்ளைக்கு நல்லபடியாக நான் கல்யாணம் பண்ண முடிஞ்சுது. இப்போ நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறா. நான் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு உதவுனவங்க நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் கும்பிட்டுருக்கிறேன். இந்த அம்மா சாமி கிட்ட வேண்டிக்கும் போதெல்லாம் 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 8 உள்ளங்களை மனசுல நினைச்சுக்கிறாங்க. அந்த 8 உள்ளங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளங்கள். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். பாரதியார் கவிதை. உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒவ்வொரு எபிசோட்லயும் முடிவுல ஒரு திருக்குறளையோ ஒரு தமிழ் செய்யுளையோ சொல்லி முடிக்கிறோம். அதோட அர்த்தத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க படிக்கலாம். ஒருவேளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியலனாலும் குறள் எண்ணையோ இல்ல அது செய்யுள் எதுல இருக்குங்கிறதையோ நாங்க ஆடியோல சொல்றோம். கண்டிப்பா நீங்க தேடி அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் teamkadaiyosai@gmail.com இல்ல வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9176583618. இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண். பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா, பவ்யா and Srinitya. Sound design, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash.